Hi friends, இன்னைக்கு வீடியோல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க friends. இப்போ நம்ம பார்க்க போற சட்னி வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். நம்ம வழக்கமா அரைக்கிற சட்னியை விட இந்த சட்னி இருந்தா கூட 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான சட்னி தான் இது. வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயில 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 5லேருந்து 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவந்து வந்த உடனே 2த்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே 2 பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அது கூட ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ என்ன சேர்க்கலான்னா, நான் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3 சேர்த்து நல்லா பெரிய கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி எடுத்து இது கூட சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வாசம் வரும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே இந்த சட்னிக்கு தேவையான 3 துண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டேன். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் நரைங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இல்லை கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். நான் வந்து உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த உளுத்தம்பருப்பு லாஸ்ட்டில் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எதுக்காகனா நம்ம வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சட்னியோட இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான சட்னி நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் ஈஸியாக கார்டனிங் எப்படி பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ் எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.